தமிழ் தெரியாத அப்படின்னு சொன்னால் வதப்பீங்களா என்ன? ஏன்னா வந்தோடனே அவர் எல்லாருமே இல்லை எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது அப்படின்னோட நான் பயந்துட்டேன். நம்ம நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். நிறைய இப்போ திடீர்னு ஒரு வாட்டி எங்கள் மகாபலிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் பாட்டு நிகழ்ச்சி சார் சேது சார் வாங்க வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி போய் பேசுனேன். ஃபுல்லாக ஒரு அரை மணி நேரம் நான் ஸ்டாண்டப் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஒருத்தரும் சிரிக்கலை. அப்புறம் ரொம்ப நொந்து போய் நான் இறங்கி மைக் எடுத்துகிட்டு கீழே போய் கேட்டேன், சார் நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கு. இவ்வளோ நேரம் மிமிக்ரிலாம் பண்ணி பேசுவேன். சாவு ஏமி செப்ஸாவோ வந்தவங்க எல்லாமே தெலுங்குக்காரங்க, ஃபுல்லாக தெலுங்குக்காரங்க. என்னடா இதை மாட்டிக்கிட்டேன்னு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அட்வான்ஸை வாங்கிட்டேன். ஏன்றா எவரா இப்படியே பாஷை தெரியாம அப்படியே சாய்குமார் மாதிரி நீ என்னடா நீ வந்தது நின்னது இப்படியே தமிழ் தெலுங்கு கலந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி இங்கே வந்த உடனே எல்லாமே இவர் ஃபுல்லாக ஒரு குஜராத்துங்கிறாரு, மலையாளிங்கிறாங்க, எங்கெங்கேயோ தூக்கிட்டு வந்துட்டார் போல் வேறு ஸ்டேட்லேருந்து அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் வந்து ஜாகுவார் அண்ணன் தமிழில் பின்னார், ரொம்ப அற்புதமாக பேசினார். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி தமிழ் உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பாக படத்தை பற்றி டேரக்டரை பற்றி பேசுவேன். எனக்கு ஒரு இயக்குனர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய இதெல்லாம் வேலை செய்ய ரூம் பாயாலேருந்து எவ்வளோ தண்ணி கேன் தூக்குறதுல அந்த மாதிரிலாம் டீகளில் சொன்னாங்க. பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சி இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹீரோ சாருக்கும் அதாவது புதுசாக சொல்லுவாங்க இல்லையா, ராசாவி ராசாவி அப்படின்னு ஒரு மாதிரி அந்த தெலுங்கு படத்துலேருந்து அப்படி வரும் அந்த மாதிரிலாம் ஹீரோலாம் இருப்பாங்கன்னு பார்த்தாங்க. பட் புதுசாக இவர் வந்து எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நல்ல டான்ஸ் மாஸ்டர், நல்ல ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே வந்து நல்லா அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.